அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷியருடைய ஏக்கம், தாகம், தணியாத தாகம் என்னவென்றால் உலக அமைதி, உலக சமாதானம். தன்னுடைய வாழ்நாளிலே பெரும் பகுதி இதை பற்றிய சிந்தனை. தூங்கக்கூடிய நேரம் தவிர எப்போதும் சதா இதே சிந்தனை தான். உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், போர் இல்லாமல் வாழ வேண்டும், பிணக்கு இல்லாமல் வாழ வேண்டும் என்று. அதற்குத்தான் அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை துவங்கினார். கூடுவாஞ்சலிலே ஒரு குடிசையிலே உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயர் பலகையோடு துவங்கினார். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவரை கேலி செய்தனர். அப்பா, நீ இந்த குடிசையிலே உட்கார்ந்து கொண்டு எப்படி உலகத்துக்கு சேவை செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். மகரிஷி அவர்கள் மனம் தளரவில்லை. அந்த ஒரு தனி நபரின் காரணமாக இப்போது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அமைதியிலே தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆழியாரிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே உலக அமைதிக்காக அவர் மௌனம் இருப்பார். அவருடையது அந்த தனி மனித அமைதி, ஊரமைதி, குடும்ப அமைதி, ஊரமைதி, உலக அமைதி என்று விரிவு பெற வேண்டும் என்ற நோக்கம். இதை பார்த்தா அது முடியாத காரியம் மாதிரி தோன்றும். ஆனால் இதை தவிர வேறு வழியே கிடையாது. எந்த மாதிரி முறையில் அமைதி ஏற்பட்டாலும் அது தற்காலிகமாக இருக்கும். பர்மனண்ட்டான அமைதி வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும். புத்தர் பெரிய அரசர், ஞானத்திற்காக காட்டிற்கு சென்றார். பல்வேறு தியான முறைகளை செய்தார், போராடினார், அனைத்தையும் செய்து பார்த்தார். கடைசி காலகட்டத்தில் அவருடைய உணவு ஒரு எள், ஒரு அரிசி மட்டும்தான். அந்த அளவுக்கு கடுமையாக தியானம் செய்தார். ஒன்றுமே நடக்கவில்லை. நிறைவாக ஒரு நாள் காலையிலே தன்னுடைய அறிவின் இயலாமையை ஒத்துக்கொண்டு இயற்கையோடு சரணடைந்து போதி மரத்த அடியிலே போய் அமர்ந்தார். அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இது போன்ற கிடைத்தது என்று. எவ்வளவோ முயன்றும் கிடைக்காதது ஒன்றுமே செய்யாமல் எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டு போனார். அங்கே அவருடைய மனதை எட்டி பார்த்தார். அங்கே வெறுமை நிலை இருந்தது. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல ஆசையே இல்லாத மனதை பார்த்தார். அதே போன்று ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய கருத்தை புரிந்து கொண்டு மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அந்த வெறுமையான மனநிலை கிடைக்கும். இதுபோன்று எத்தனை பேர் வெறுமை நிலையிலே, வெறுமையான மனநிலையிலே இருக்கின்றார்களோ அதை பொறுத்து தான் அந்த உலக அமைதியை கொண்டு வர முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.